போன ஞாயிற்றுக்கிழமை காமராஜரை பற்றி நான் பேச போனேன். 120வது காமராஜர் பிறந்தநாள் விழா. கரெக்டாக 4:30 மணிக்கு என்னை பேச கூப்பிட்டாங்க. அப்போவே நினச்சேன் ராவு காலத்தில் ஆரம்பிக்கிறமேன்னு. பேச ஆரம்பித்து நல்லா கேட்டாங்க சார். 10-15 நிமிஷம் நல்லா கேட்டாங்க. காமராஜரை பற்றி நானும் நல்லா பேசினேன், அவங்களும் நல்லா கேட்டாங்க. திடீர்னு ஜன்னலெல்லாம் திறந்து ஒரு வாசனை வந்தது சார். பஜ்ஜி போடுறான் வெளில, இதே மாதிரி தான் கிரவுண்டு, பஜ்ஜி வாசனை முடிஞ்சிச்சு சார். அடுத்த 10 நிமிஷத்தில் யாரையும் காணும், எல்லாம் பஜ்ஜிக்கு போயிட்டான். காமராஜரை விட்டான். முன் வரிசையில் ஒரு 3 பேர் என்னையே ஊத்து பார்க்குறான். என்ன முடிவு சொல்கிற நீ பொண்ணு? எனக்கு வாசனையில் எனக்கும் நம்ம கொஞ்சம் காமராஜரை நிற்க வச்சுட்டு வெளில போயிட்டு வரலாமான்னு. இதில் ரொம்ப மோசம் என்னென்னா, வாசனை அந்த மாதிரி ரொம்ப மோசம் என்னென்னா, அமைப்பாளர் என்னை விட ஒரு படி மோசம். என் மூஞ்சி மாறுறதை பார்த்துட்டு எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சி என்ன பண்ணிட்டாரு, ஓடி வந்து மைக்கை வந்து ஐயா பேசி கொண்டு இருக்கும்போது யாரும் வெளியே பஜ்ஜிக்கு போகாதீர்கள், அனைவரும் வந்து அதாவது நம்மளை அவமானப்படுத்துறது. அனைவரும் வந்து உள்ளே என்ன அவமானப்படுத்தலை, காமராஜரை அது தெரியல, உள்ளே வாங்க எல்லாரும் உள்ளே வாருங்கள், அவரவர் இருக்கையே பஜ்ஜி வழங்கப்படும்ட்டான். அப்படி உட்காந்து அவன் அங்கேயோ பார்த்துன்னு வரான் சார். ஒரு பையன் 10 பிளேட் எடுத்துன்னு வரான், அடிதடி சகராரு. அப்புறம் நான் நினச்சேன் கட்சியில், நான் வந்து என்ன நினச்சேன், ராவு காலத்தை விட காமராஜர் ஜெயிப்பாருன்னு நினச்சேன். ராவு காலம் தான் ஜெயிச்சது. அதாவது